பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அளித்த பேட்டியில் ஓரணையில் தமிழ்நாடு திட்டம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் சிலர் நீதிமன்றம் சென்றுள்ளார்கள். எது எப்படி இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நாங்கள் செயல்படுவோம். திட்டத்தின் பெயரை வைத்தும் சிலர் அரசியல் செய்து வருகிறார்கள். பள்ளி தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும். எடப்பாடி பழனிசாமி தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். மக்கள் கூட்டத்திற்கு முன் ஏதாவது பேச வேண்டும் என பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது எதுவும் எடுபடவில்லை. அவர் மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்பை அனைவரும் நிராகரித்து வருகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இளம் தலைவராக இருக்கிறார். எங்கள் கட்சியில் நடக்கும் விவகாரங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட தேவையில்லை என தெரிவித்தார். நிறைவேற்றது இப்ப இன்னைக்கு மாநகராட்சி பகுதியில் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே துவாக்குடி பகுதியிலையும் இதற்கான பணிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது சூரியூர் பகுதிக்கு நாங்கள் போக இருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் மக்கள் பயனுள்ள விதத்தை இப்போ கூட ஒரு அம்மையார் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் ஒரே இடத்துல ஒரு 3 வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் நான் அப்படிங்கிற அளவு இருக்குது. பொதுவாக நம்மளுடைய அரசு அதிகாரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு நல்ல விதத்தில் இருக்குது. வரக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த எண்ணத்தை நம்ம ஈடு செய்கின்ற அளவுக்கு அவர்களும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவருடைய அந்த வழிகாட்டத்தின்படி நீங்கள் செய்துட்டு அவ்வளோ அப்படியே பெருமையாக கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான டிபார்ட்மெண்ட்ஸை சார்ந்திருக்கவங்க எல்லாம் இன்றைக்கி ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ப்ராப்பராக வெளியில் உட்காந்து டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்தெந்த கவுண்டருக்கு போகிறதுலேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சரி செய்து அதுக்கு தகுந்தப்போ அந்த வெயிட்டிங் நேரத்துலையும் ஒரு மருத்துவ முகாம் மூலமாக உங்கள் உடலை நீங்கள் பரிசோதனை செய்துக்கலாம். அளவுக்கு எல்லா விதத்துலையும் அந்த வெயிட் பண்ணுற டைம் ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்குன்ற விதத்தில் இன்றைக்கி ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வழிகாட்டுறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. தொடர்ந்து இப்போ இன்றைக்கி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட பேசும்போது கூட பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகைக்கான அந்த கோரிக்கைகள் தான் அதிகம் இருக்குது. 2வதாக பட்டாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நீர்நில புறம்போக்கில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்துடைய உத்தரவுலாம் வருகிறது. அது இல்லாத பட்சத்தில் எதெல்லாம் செய்து தர முடியுமோ அதை உடனடியாக செய்து தருகின்ற பணியிலும் அது ஒரு பெயர் மாற்றம் இருந்தது என்று சொன்னால் அது சார்ந்தும் உடனடியாக இங்கேயே அதை செஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது உள்ளபடியே மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மக்களை தேடி ஒட்டுமொத்தமாக என்னுடைய மாவட்ட நிர்வாகமே வந்திருக்கின்றது. நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் திருவம்பு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்காங்க. இன்னும் 2 நாள் நேற்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க கூட தான் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்தோம். அப்போ நானும் மேடையிலே கேட்டேன். நான் 2 நாளில் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொன்னார். நீதிமன்றம் சொல்லி பின்னடைவில் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக போகும்போது வரக்கூடிய அந்த எழுச்சியான வரவேற்பு, அந்த முகமலர்ச்சி, அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருக்கான அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை பொறுத்து கொள்ளாமல் சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான திட்டமாக மக்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது என்று தான் அர்த்தம். அதனால் தான் ஏதோ ஒரு விதத்தை அதை நிறுத்த வேண்டும் என்று பார்க்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறது அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இல்லை அப்படி கிடையாதுங்க. தொடர்ந்து இப்போ ஒரு 4.5 வருஷமாக நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான உரிய தீர்வுகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா துறையும் ஒரே இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே செஞ்சது தான். இப்போ இது அடுத்த கட்டத்துமாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோமே தவிர இதுக்கும் தேர்தலையும் மனசு வைத்துக் கொள்ள வேண்டாம். அதான் சொல்லுங்க, ஒவ்வொரு திட்டம் சார்ந்து நாங்கள் மக்கள் சார்ந்து நல்ல திட்டங்கள் சார்ந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வைக்கிற பேரில் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு நேரோ மைண்டடை தான் அதை காட்டுதாக நான் பார்க்குறேன். பள்ளி திறந்தவனே காலாண்டு தேர்வு பொது தேர்வு அறிவிப்பாங்க. இந்த முறை அறிவிக்கல, எப்போ பொது தேர்வு கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 வீக்ல உங்களுக்கு டைம் வந்துருங்க. எல்லாமே நிறைய பேர் திமுக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனா அதிமுக எடப்பாடி இது எங்க கட்சிங்க, அவர் கட்சி